Welcome back to Digital Vision YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேஜ் ரேங்க்ன்ற ஒரு மெட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். பேஜ் ரேங்க்னா என்ன, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் ரேட்டிங்ஸ்னா என்ன, இது எப்படி கால்குலேட் பண்றது, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கா இல்லை எக்ஸ்டென்ஷன் இருக்கா, இதை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஜ் ரேங்க்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பேஜ் ரேங்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டொமைன் அத்தாரிட்டினா என்ன, பேஜ் அத்தாரிட்டினா என்ன, தென் டொமைன் ரேட்டிங்ஸ்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வெப்சைட் வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் இருக்கட்டும், இல்லை அதர் தென் சர்ச் இன்ஜின், ஃபார் எக்ஸாம்பிள் யாஹூ, பிங், இந்த சர்ச் இன்ஜினில் வந்து ரேங்க் ஆகிறதா இருக்கட்டும், எதை பொறுத்து அது மாறுபடும் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து தான் ஆகிட்டா. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து முடிவு பண்ணப்படும் ஆகிட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 5 பேக்லிங்ஸ் இருக்குது, இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 100 பேக்லிங்ஸ் இருக்குது. அப்போது 100 பேக்லிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஹை அத்தாரிட்டி முடிவு பண்ணப்படும். அதே நேரத்தில் 5 பேக்லிங் இருக்கக்கூடிய இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து லோ அத்தாரிட்டி முடிவு பண்ணப்படும் அப்படிலாம். சரி, இப்போ இந்த பேக்லிங்ஸ் வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அரௌண்ட் 12+ டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஆர்டிகல் செமிஷன், கெஸ்ட் போஸ்டிங், பிடிஎஃப் செமிஷன், பிபிடி செமிஷன், வீடியோ செமிஷன், டைரக்டரி செமிஷன், local business listing, block submission, block commenting, forum submission, profile creation, web 2.0, image and infographic submission, last one is a competitor analysis. ரைட்லா. ஸோ இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய பேக்லிங்ஸை ஏர்ன் பண்ண போகிறோம். நிறைய பேக்லிங்ஸை ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட ரேங்க்கும் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். சரி, இப்போ டொமைன் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா உங்கள் டோட்டல் டொமைன், அதாவது உங்கள் டோட்டல் வெப்சைட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணப்படும். இந்த டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, இந்த ரெண்டு கான்செப்டையும் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மாஸ்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. அதாவது எதுக்காக ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகுது, எதுக்காக ஒரு வெப்சைட் வந்து 3rd பேஜில் ரேங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. 200+ ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் டைட்டில் ஆப்டிமைசேஷன், அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆப்டிமைசேஷன், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டொமைன் ஏஜ், தென் அதோட லிங்க் குவாலிட்டி, ஸோ மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதில் எந்த ஒரு ஃபேக்டர் வந்து மெயின் ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்க்குறப்போ பேக்லிங்க் தான் ஒரு மெயினான ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டும் டாப்பில் ரேங்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. அப்போது இந்த நம்பர் ஆஃப் பேக்லிங்க் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதில் கண்டுபிடிச்ச டெக்னிக்ஸ் தான் இந்த 12+ டெக்னிக்ஸ். ரைட்லா. சரி, ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது ஆட்டோமேட்டிக்காக அதோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டில் ஹோம் பேஜ்னு இருக்குது, தென் அபவுட் அஸ் பேஜ் இருக்குது. ஹோம் பேஜுக்கு வந்து ஒரு 10 பேக்லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும் ஃப்ரம் 1 to 100க்குள்ளே. ரைட்டுங்களா. அதாவது அதோட வேல்யூ வந்து மேபி 5 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் பேக்லிங்க். அப்போ ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு ஒரு பேக்லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும் பார்த்தீங்களா, அந்த அத்தாரிட்டிக்கு பேர் தான் பேஜ் அத்தாரிட்டி. டோட்டல் டொமைனுக்கு, அதாவது உங்கள் ஹோம் பேஜுக்கு எவ்வளவு, உங்கள் அபவுட்டஸ் பேஜுக்கு எவ்வளவு, உங்கள் சர்வீஸ் பேஜுக்கு எவ்வளவு, உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட் போட்டிருப்பீங்களா அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வரக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் எவ்வளவு, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு அத்தாரிட்டி அசைன் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் டொமைன் அத்தாரிட்டி. ஸோ டொமைன் அத்தாரிட்டின்றது உங்கள் டோட்டல் டொமைனுமே மென்ஷன் பண்ணும். பட் பேஜ் அத்தாரிட்டின்றது ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வரக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸை வந்து அது டிஃபைன் பண்ணும். ரைட்டுங்களா. ஸோ இதுதான் பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி. இந்த ரெண்டு மெட்ரிக்ஸுமே மாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனால அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டியை பொறுத்து தான் ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. ரைட்டுங்களா. ஸோ அதே டயத்தில் ஏஹெச்எஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு மெட்ரிக்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா டொமைன் ரேட்டிங் சொல்லிட்டு. ரைட்டுங்களா. இந்த டொமைன் ரேட்டிங் என்ன பண்ணுதுன்னா இதுவும் சேம் கான்செப்ட் தான். அதாவது நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து ஒரு வெப்சைட்டோட டொமைன் ரேட்டிங்ஸ் வந்து அசைன் பண்ணப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த டொமைன் ரேட்டிங்ஸை பொறுத்து இந்த டொமைன் ரேட்டிங்ஸோட வேல்யூ ஃப்ரம் 1 to 100 வரைக்கும் இருக்கும். இந்த டொமைன் ரேட்டிங்ஸ் வேல்யூவை பொறுத்து ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. ரைட்டுங்களா. பட் இந்த டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், டொமைன் ரேட்டிங்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தட் இஸ் அ நம்பர் ஆஃப் பேக்லிங்க். அந்த நம்பர் ஆஃப் பேக்லிங்க் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத ரெண்டு இண்டஸ்ட்ரியும் அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கூகுள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எந்த ஒரு மெட்ரிக்ஸுமே பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டாப்பில் ரேங்க் பண்ணலை
அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்லாட்டியும் பரவாயில்ல, பட் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகுது அப்படின்றத நாங்கள் வந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட வெப்சைட்டை எடுத்து நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ எங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, இந்த டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டியை பொறுத்து தான் ஒரு வெப்சைட் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டே வந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் தான் கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மெட்ரிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் கால்டு பேஜ் ரேங்க். இந்த பேஜ் ரேங்க்ன்ற மெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பேஜ் ரேங்க்ன்ற மெட்ரிக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணப்படுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ். சரிங்களா? ஸோ இங்கேயும் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் தான். பட் இந்த 3 கேஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கும் நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து தான் ஒரு அத்தாரிட்டி வந்து அசைன் பண்ணப்படுது. அது டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், அல்லது டொமைன் ரேட்டிங்ஸாக இருக்கட்டும், அல்லது பேஜ் ரேங்காக இருக்கட்டும். பட் எல்லாமே நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் பேக்லிங் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் உங்கள் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டோட ரேங்க்கும் கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்லையோ அல்லது மற்ற சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்லையோ டாப்பில் வந்து ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்போ இந்த பேஜ் ரேங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேஜ் ரேங்க்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பேஜ் ரேங்க்ன்றது என்னன்னா, கூகுள் கண்டுபிடிச்ச ஒரு மெட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ கூகுள் வந்து ரேங்க் பிரைன் அல்காரிதம் சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் கண்டுபிடிச்சாங்க. அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகிறதுக்கு காரணம் அந்த வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பேஜ் ரேங்கோட ரேஞ்சஸ் எதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் 1 to 10. சரிங்களா? ஃப்ரம் 1 to 10 இருக்கும். 1ன்றது வந்து லோ பேஜ் ரேங்க் வெப்சைட், தட் இஸ் 10ன்றது வந்து ஹை பேஜ் ரேங்க் வெப்சைட். பட் மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 6க்கு மேலே இருந்தாலே அது ஹை பேஜ் ரேங்க் வெப்சைட்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹை பேஜ் ரேங்க் வெப்சைட் வந்து கண்டிப்பாக கூகுளில் வந்து ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்கில் தான் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஒரு 6க்கு மேலே இருந்தாலே உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் வந்து 6க்கு மேலே இருந்தாலே அது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஜ் ரேங்க் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ, இப்போது மற்ற மெட்ரிக்ஸஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன் அத்தாரிட்டி இருக்கட்டும், பேஜ் அத்தாரிட்டி இருக்கட்டும், இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா either நீங்கள் மாஸ் டூல் யூஸ் பண்ணலாம் அல்லது ஊபர் சர்ச் டூல் யூஸ் பண்ணலாம். அந்த டூல் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? அதேமாதிரி டொமைன் ரேட்டிங்ஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா ஏஹெச்எஃப் டூல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் டொமைன் ரேட்டிங் செக் பண்ணி பார்க்கலாம். பட் பேஜ் ரேங்க்ன்ற மெட்ரிக்ஸை நான் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, கூகுள் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நாங்கள் தனியாக அஃபிஷியலாக எந்த டூலும் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு குவாலிட்டியான பேக்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் எதை ஃபீல் பண்ணிக்கிற வேண்டாம், செக் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் உங்கள் வெப்சைட்டோட குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உங்கள் வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், ஒரு சில வெப்சைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பேஜ் ரேங்கை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு சில டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னா, கூகுள் போங்க. கூகுளில் போயிட்டு செக் பேஜ் ரேங்க் சொல்லி டைப் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ கூகுள் போகிறேன். கூகுளில் போயிட்டு செக் பேஜ் ரேங்க்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ செக் பேஜ் ரேங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பட் இது வந்து கூகுளோட அஃபிஷியல் டூல் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ செக் பேஜ் ரேங்க் .net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வெப்சைட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ என்னோட வெப்சைட் நேம் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் https://www.digitalvishnu.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இது உங்களோட டொமைன் நேம் டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கும் உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ரேங்க். சரிங்களா? இது நீங்கள் சப்மிட் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் வந்து இந்த இதில் ஷோ ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்குறேன். ஸோ கூகுள் பேஜ் ரேங்க் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் வந்து உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் இப்போ நான் கூகுள் வெப்சைட்டுக்கு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது என்ன டைப் பண்ணுறேன்னா, இப்போ https://www.google.com சொல்லி டைப் பண்ணுறேன். கூகுள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேஜ் ரேங்க் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ரேங்கை செக் பண்ணி பார்த்துக்கங்க. ரைட்டுங்களா? ஸோ எந்த அளவுக்கு இருக்குது, அது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ரைட்டுங்களா? ஸோ கூகுளோட பேஜ் ரேங்க் பார்க்குறப்போ அவுட் ஆஃப் 10க்கு 9. கூகுளோட ரேங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு 9 தான் இருக்குது. ஸோ என்னோட வெப்சைட்டோட ரேங்க் வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 3 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இன்னும் நான் அதிகமான பேக்லிங்கை இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்னோட வெப்சைட்டோட பேஜ் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. அதே இடத்துல அந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி என்ன, பேஜ் அத்தாரிட்டி என்ன, ட்ரஸ்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, சிட்டேஷன் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே இந்த இடத்துல காட்டப்படும். நெக்ஸ்ட் அலெக்ஸாவோட ரேங்க் என்ன, குளோபல் ரேங்க் என்ன, இது எல்லா மெட்ரிக்ஸும் உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். எஜுகேஷன் பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த பேஜ் ரேங்கோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, என்ன அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை மீடியமாக இருக்கா லோவில் இருக்கா அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்படும். ரைட்டுங்களா? ஸோ இந்த டூல் மூலமாக உங்கள் வெப்சைட்டோட பேஜ் ரேங்கை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஒரு வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா,
டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலமாக ஈஸியாக ஒரு வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர் இது மூணுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்னோட வெப்சைட் எடுத்திருக்கேன் digitalvision.in. இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா, இப்போ நான் மாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த இடத்துல நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதாவது இது எப்படி எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னா, கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் மாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் மாஸ் எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்ணனால டேரெக்டாக அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு இந்த இடத்துல ஒரு மெட்ரிக்ஸஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. அதாவது இந்த பர்டிகுலர் சைட்டோட பேஜ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் பேஜுக்கு பேஜ் அத்தாரிட்டி 31 இருக்குது. அதேமாதிரி இந்த பர்டிகுலர் டொமைன், அதாவது digitalvision.in இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு உண்டான டொமைன் அத்தாரிட்டி 17 இருக்குது. ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டின்றது வந்து எதை பொறுத்து அசைன் பண்ணப்படும்னா, என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க், ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் இண்டிவிஜுவல் பேக்லிங்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் வேல்யூ தான் இந்த 17ன்றது. பட் இந்த ஒரே ஒரு பேஜுக்கு மட்டும் வரக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து இந்த பேஜ் அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும். நெக்ஸ்ட் ஸ்பாம் ஸ்கோர் பார்க்குறப்போ 1% இருக்குது. ஸ்பாம் ஸ்கோர்னா என்னென்னா, காப்பீடு கண்டென்ட் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் ஸ்பாம் ஸ்கோர் வேல்யூ வந்து சொல்லப்படும். ஸோ இந்த ஸ்பாம் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணாலே இந்த 3 மெட்ரிக்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலமாக ஒரு லிங்க் வந்து டூ ஃபாலோவோ நோ ஃபாலோன்றதும் செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் யூஸ் பண்ணப்பட்ட எல்லா லிங்க்ஸும் டூ ஃபாலோவோ நோ ஃபாலோன்றதை செக் பண்ணி பார்க்க முடியும். அதை நம்ம டூ ஃபாலோ நோ ஃபாலோ கான்செப்ட் நான் சொல்லி தரப்போ நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, இப்போ மாஸ் எக்ஸ்டென்ஷன் எனக்கு இல்லைங்க சார், எப்படி சார் நான் செக் பண்ணி பார்க்குறது டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுளில் போய்ட்டு டேரெக்டாக டைப் பண்ணலாம். எப்படி டைப் பண்ணலாம்னா, செக் DAPன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ செக் DAPன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் ஒரு வெப்சைட் SEO checker.com சொல்லி ஒரு வெப்சைட் வரும், ரைட்டுங்களா? அந்த ஃபஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த சர்ச் பாக்ஸில் வந்து உங்கள் வெப்சைட்டோட URL பேஸ்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட்டோட URL காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐ எம் நாட் ரோபோட்ன்ற ஒரு செக் பாக்ஸ் பார்த்தீங்களா, இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு செக்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர், டொமைன் ஏஜ் எல்லா மெட்ரிக்ஸும் இங்கே காட்டப்படும். ஸோ இங்கேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஒன்று நீங்கள் மாஸ் எக்ஸ்டென்ஷனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் சைட், தட் இஸ் வெப்சைட் SEO checker.com இந்த சைட்டில் போய்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர் எல்லாமே இங்கே காட்டும். டொமைன் அத்தாரிட்டி 17 இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி 31 இருக்குது, ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இதை தான் நான் மாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒன்று நீங்கள் மாஸ் எக்ஸ்டென்ஷன் மூலமாக உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டிஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதர்வைஸ் இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட், தட் இஸ் வெப்சைட் SEO checker.com இந்த வெப்சைட்லையும் போயிட்டு உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, ஸ்பாம் ஸ்கோர் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ பேஜ் ரேங்க்னா என்ன, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேஜ் ரேங்க்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கூகுள், ரைட்டுங்களா? ஸோ கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெட்ரிக்ஸஸ் தான் பேஜ் ரேங்க்ன்ற ஒரு மெட்ரிக்ஸஸ். பேஸ்ட் ஆன் இட் கூகுள் ரேங்க் வெப்சைட். ஸோ இந்த மெட்ரிக்ஸஸ் பேஸ் பண்ணி தான் கூகுள் வந்து ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் ரேங்க் இஸ் மெஷர்டு பை தி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் பேக்லிங்க். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மெட்ரிக்ஸை வந்து எந்த ஒரு பேராமீட்டரை வந்து பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆனது நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குது, தென் அதிக லெவலில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கான பேஜ் ரேங்க் வந்து அசைன் பண்ணப்படுது. குவாலிட்டின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட்டோட அதாவது ஹை டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் பேக்லிங்க் எடுத்துக்கணும். அதே இடத்துல அந்த ஹை டொமைன் அத்தாரிட்டி வெப்சைட்லேருந்து எடுக்கக்கூடிய பேக்லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் சைட்டோட ஸ்பாமிங் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதாவது 1% இருக்கணும். அப்போ குவாலிட்டியான சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் எடுத்தீங்கன்னாக்கும் அந்த பேக்லிங்க் வந்து குவாலிட்டியான பேக்லிங்காக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் தி கூகுள் ஃபவுண்டர்ஸ் லாரி பேஜ் ஹூ ஃபவுண்ட் தி PR கான்செப்ட். இந்த பேஜ் ரேங்க் கான்செப்டை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கூகுளோட ஃபவுண்டர், ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் லாரி பேஜ் இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்த பேஜ் ரேங்க் கான்செப்டே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட மெட்ரிக்ஸஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னா, இந்த மெட்ரிக்ஸ் வந்து ஃப்ரம் 1 to 10 வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? 1ன்றது வந்து லோ பேஜ் ரேங்க் வெப்சைட், 10ன்றது வந்து ஹை பேஜ் ரேங்க் வெப்சைட், ரைட்டுங்களா? பட் டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங்ஸ் இந்த 3 மெட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்சஸ் வந்து ஃப்ரம் 1 to 100 வரைக்கும் இருக்கும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பேஜ் ரேங்க் வந்து செக் பண்ணுறதுக்கான டூல் வந்து இந்த இடத்துல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு வெப்சைட் வந்து எப்படி வந்து அதோட பேஜ் ரேங்க் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றது, அதுக்குண்டான ஒரு லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இன் இயர்லியர் ஸ்டேஜ், தட் இஸ் 2001 பீரியட், கூகுள் செட் இஃப் யுவர் வெப்சைட் ஹேஸ் அ மோர் கீவேர்ட்ஸ் தென் யூ கேன் ரேங்க் ஆன் டாப். அதாவது கூகுள் வந்து 2001 பீரியட்லாம் பார்த்தீங்களாக்கும் பேக் லிங்கை வச்சு ஒரு வெப்சைட் டாப்பில் ரேங்க் ஆகாது.
நம்பர் ஆஃப் கீவேர்டை பொறுத்து தான் ஒரு வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க ரைட்லா. அப்படி சொன்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குவாலிட்டியான சைட்டு, குவாலிட்டி இல்லாத வெப்சைட் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸை ஃபுல்லாக அவங்க வெப்சைட்டில் போட்டு ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டஃப் பண்ணி கண்டென்ட்டோட குவாலிட்டி இல்லாமல் போச்சு. அதாவது ஒரு லோ குவாலிட்டி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கீவேர்டை போட்டு அவங்களும் டாப்பில் ரேங்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி டாப்பில் ரேங்க் ஆகிறப்போ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ஒரு விசிட்டர் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டென்ட்டே கம்மியாக இருக்குது. கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு 3 to 4 லைன் தான் இருக்குது. பட் கீவேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த வெப்சைட் நீங்கள் எப்படி டாப்பில் ரேங்க் பண்ண முடியும்? ஸோ எனக்கு வந்து ஒரு குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னேவும் கூகுள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கீவேர்டுன்ற கான்செப்டை தூக்குனாங்க ரைட்லா. ஸோ நீங்கள் கீவேர்டை எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஐ மீன்ஸ் கீவேர்டை ஸ்டஃப் பண்ணால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். இந்த கீவேர்ட் ஸ்டஃபிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டா கீவேர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு காலம் ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது 2000 பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா கீவேர்ட்ஸ்ன்ற பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட் அல்லது அந்த பர்டிகுலர் பேஜோட கீவேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஸ்டஃப் பண்ணி அந்த கீவேர்டுக்குலாம் ரேங்க் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்படி ஸ்டஃப் பண்ணுறதுனால ஒரு குவாலிட்டியான சைட்டும் குவாலிட்டி இல்லாத சைட்டும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்றக்காக அந்த பர்டிகுலர் மெட்டா கீவேர்ட்ஸ்ன்ற கான்செப்டை என்ன பண்ணாங்க, ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எல்லா பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா வெப்சைட் ஓனரும் சரி எந்த மெட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து ரேங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ நம்பர் ஆஃப் பேக்லிங்க், அதுக்கப்புறம் தான் பேக்லிங்க்ன்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இந்த பேக்லிங்க் கான்செப்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி எந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்து ஒரு வெப்சைட் டாப்பில் ரேங்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ கீவேர்ட்ஸ் மெட்டா கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ரேங்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேக்லிங்க்ன்ற கான்செப்டை கொண்டு வந்து பேக்லிங்க் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்க் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ரைட்டிலா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரைட் சைடில் பார்க்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீன்ற வெப்சைட் பாருங்களேன், இப்போ ஏபிசிடி இதெல்லாம் வெப்சைட் வச்சுக்கோங்க. பீன்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா 38% ஆஃப் பேக்லிங்க் இருக்குது. இது எப்படி 38% ஆஃப் பேக்லிங்க் இருக்குது அப்படின்னா இந்த பீன்ற வெப்சைட்டுக்கு நம்பர் ஆஃப் பேக்லிங்க் பாருங்களேன், அதாவது டீன்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், ஜின்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், ஹச்ன்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், ஐன்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், தென் எஃப்ன்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், இ வெப்சைட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லா வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக்லிங்க் வந்துட்டு இருக்கு ரைட்டுங்களா. அப்போது ஒரு வெப்சைட்டோட பேக்லிங்க் வந்து அதிகமாக அதோட அத்தாரிட்டியும் அதிகமாகிட்டே போகும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. சரி, அதே டயத்தில் ஏன்ற வெப்சைட்டோட பேக்லிங்க் மீன்ஸ் அந்த ஏன்ற வெப்சைட்டோட அத்தாரிட்டி பார்க்குறப்ப 3% இருக்குது. ஏன்னா இங்கே ஒரே ஒரு பேக்லிங்க் மட்டும் தான் வந்துருக்கு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து ஒரே ஒரு பேக்லிங்க் எடுத்துருக்காங்க சீன்ற வெப்சைட்டு. அப்போ அவங்களோட அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்று நீங்கள் வந்து நிறைய சின்ன வெப்சைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. சின்ன வெப்சைட் என்னன்னா அதோட அத்தாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15, 20, 30, 40 இந்த மாதிரி அத்தாரிட்டி இருக்கக்கூடிய சைட்லேருந்து நீங்கள் பேக்லிங்க் அப்படியே எடுத்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட்டோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒருவேளை சடனாக இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது நானும் இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்களாக்கும் யார் ஒருத்தர் வந்து 90 அல்லது 95, 85 அந்த மாதிரி டொமைன் அத்தாரிட்டி கூடிய ஒரு சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் எடுத்தாலும் உங்களோட அத்தாரிட்டி வந்து குயிக்காக இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன வெப்சைட்லேருந்து நீங்கள் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் எடுத்து உங்கள் வெப்சைட்டோட அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதை விட ஒரு ஹை அத்தாரிட்டி சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் எடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ரைட்லா. ஸோ அதுதான் இந்த பீன்ற வெப்சைட்டும் சீன்ற வெப்சைட்டும் காட்டுது. பீன்ற வெப்சைட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேக்லிங்க் நிறைய வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. பட் சீன்ற வெப்சைட் பாருங்கள் ஒரே ஒரு பேக்லிங்க் அது பியிலேருந்து போயிருக்கு. ஸோ பீன்ற வெப்சைட்டோட அத்தாரிட்டி பாருங்கள் 38% இருக்குது. 38% இருக்கிறதுனால ஒரே ஒரு பேக்லிங்க் இருக்கிறதுனால அந்த வெப்சைட்டோட அத்தாரிட்டி 34% மாறிடுது ரைட்டுங்களா. அப்போது ஒன்று நீங்கள் சின்ன வெப்சைட்லாம் இருந்து அந்த வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் நிறைய எடுக்கணும். அப்படி இல்லைனா ஒரு ஹை அத்தாரிட்டி சைட்லேருந்து ஒரே ஒரு பேக்லிங்க் எடுத்து உங்கள் வெப்சைட் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் பேஜ் ரேங்கோட கான்செப்ட். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா பேஜ் ரேங்காக இருக்கட்டும், டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், அல்லது டொமைன் ரேட்டிங்காக இருக்கட்டும், பேஜ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்லிங்க். அந்த நம்பர் ஆஃப் பேக்லிங்க்ன்றது குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ ஒரு குவாலிட்டியான பேக்லிங்காக இருக்கணும். அதே இடத்துல மோர் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை பொறுத்து தான் டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், பேஜ் ரேங்க்ன்ற மெட்ரிக்ஸஸ் வந்து அசைன் பண்ணப்படுது. இந்த மெட்ரிக்ஸஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட்டோட ரேங்க் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ இதுதான் பேஜ் ரேங்கை பற்றின ஒரு ஸ்மால் டெஃபினிஷன். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் டூ ஃபாலோ லிங்க்னா என்ன, நோ ஃபாலோ லிங்க்னா என்ன, லிங்க் ஜூஸ்னா என்ன, இந்த கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.